கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியில் குணமிலவே. பொறிங்கிறது ஐம்பொறிகள். அந்த ஐம்பொறிகளுடைய ஆற்றல் என்ன? கண் பார்க்கிறது, காது கேட்குது, மூக்கு மணப்பது, வாய் சுவைப்பது, மெய் உணர்வு. இந்த ஐம்பொறிகள் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இல்லாத பொறிக்கு இப்ப காது இருக்குது, காது கேட்கலைன்னா அந்த காது இருந்தும் பயன் இருக்கான்னா இல்ல. கண்ணு இருக்குது, கண்ணுக்கு பார்வை இல்லைன்னா அந்த கண்ணுங்கிற உறுப்பு இருந்தும் பயன் இருக்கான்னா இல்ல. அதான் பொறியில். கோளில்னா கொள்ளுதல் இல்லாத, அந்த ஆற்றலை கொள்ளக்கூட சக்தி இல்லாத. பொறியால் குணமில்லவேனா பயன் இல்லை. எண் குணத்தான் 8 குணத்தை உடைய இறைவன். தாளைங்கிறது திருவடியை வணங்காத தலை. இறைவனை வணங்காத தலை இருந்தும் பயன் இல்லை. தலையால் இறைவனை வணங்கணும், வணங்கலைன்னா அந்த தலை இருந்தும் பயன் இல்லை. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. பொருள். கோளில்ங்கிறது கொள்ளுதல் இல்லாத. பொறி கண், காது, மூக்கு, வாய், மெய். குணமிலவே பயனில்லாத. எண் குணத்தான் 8 குணங்களை உடைய இறைவன். தாளை திருவடியை வணங்காத தலை. இறைவனுடைய 8 குணங்கள் என்னன்னா, தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை. தன்வயத்தனாதல், நம்மனா யாரையாவது ஒருத்தவங்கள சார்ந்துதான் இருப்போம். தனிமையாக இயங்க மாட்டோம். வீட்டுல அம்மா அப்பா சார்ந்து இருப்போம், பள்ளிக்கு போனா ஆசிரியரை சார்ந்து இருப்போம், ஆசிரியர் மாணவர்களை சார்ந்து இருப்பாங்க, விளையாட போகக்கூடிய இடத்துல நண்பர்களை சார்ந்து இருப்போம். இப்ப இறைவன் தன்வயத்தனாதல். தூய உடம்பினாதல், நம்ம எப்பவுமே உண்மையாக இருப்போம்னா இருக்க முடியாது. ஆனா இறைவன் தூய உடம்பினன். இயற்கை உணர்வினாதல், நமக்கு யாராவது சொல்லி கொடுத்து வந்ததுதான். படிக்கும் போது வீட்டுல அம்மா அப்பா சொல்லி கொடுக்காங்க, பள்ளியில ஆசிரியர் சொல்லி கொடுப்பாங்க, புத்தகத்தை பார்த்து படிக்குது, இப்படிதான் செயற்கை உணர்வு தான். முற்றும் உணர்வால் நமக்கு எல்லாம் தெரியுமானா தெரியாது. தமிழ் படிச்சுட்டு இருக்கோம், தமிழ்மே முழுமையா நமக்கு தெரியுமானா தெரியாது. நிறைய கடல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் குறிப்பிட்ட அளவு ஒரு சிலதான் நம்மளால் கத்துக்க முடியுமே தவிர முழுமையாக கத்துக்க முடியாது. இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், நம்ம குடும்பம், மனைவி, மக்கள், குழந்தைங்கிற பாசத்தோட இருப்போம். ஆனா இறைவன் இயல்பாகவே பாசங்களின் நீங்கி. பேரருள் உடைமை, எல்லார்ட்டையுமே நம்ம அன்பு காட்டுவோம்னா காட்ட முடியாது. ஆனா இறைவன் உலகில எல்லா உயிரினங்கள்ட்டையுமே அன்பு காட்டக்கூடியவன். முடிவில் ஆற்றல் உடைமை, நமக்கு கொஞ்ச நேரம் வேலை செய்தாலே சோர்வா உட்கார்ந்துருவோம். ஆனா இறைவனுக்கு முடிவில்லாத ஆற்றல் உடையவன் இறைவன். வரம்பில் இன்பமுடைமை, நம்ம எப்பவுமே இன்பமா இருப்போமானா இருக்க முடியாது. ஆனா இறைவன் வரம்பில்லாத இன்பமுடையவனாக இருப்பான். இறைவனை யாராலும் அழக்க முடியாது. அதுக்குதான் இந்த 8 குணத்தையும் சொல்லியிருக்காங்க. விளக்கம். எண் குணத்தானாகிய இறைவனின் திருவடியை வணங்காத தலையால் பயனில்லை. காதாகிய உறுப்பு இருக்கிறது, கேட்கும் சக்தி இல்லை. கண் இருக்கிறது, பார்வை இல்லை. அதைத்தான் கொள்ளுதல் இல்லாத உறுப்பு என்கிறான். நீ தலையால் இறைவனை வணங்காவிட்டால் தலையால் பயனில்லை.